கிறுக்கு கிருஷ்ணமூர்த்தி, நீலாம் எங்க ஐயா விமர்சிக்க தகுதி இருக்காடா? நீ செத்து போடா, நீலாம் வாழவே தகுதி இல்லாதவன். ஒரு கட்சியோட அடிப்படை நாகரிகம் அரசியல் தெரியாம அரசியல் கட்சியில மேடை ஏறி பேசுற ஆபாச பேச்சாளர் நீனு. ஏன்னா உன் கட்சி யோகியமான கட்சியா, உத்தமமான கட்சியா? செஞ்ச ஊழல் எவ்வளவு? உங்க கட்சி ஆரம்பத்துல இருந்தப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு? இப்ப எவ்வளவு கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க? கலைஞர் திருட்டில் ஏறி வந்தாருன்னு ஊரே காரி துப்புது, அது உனக்கு தெரியல. உதயநிதியை நயன்தாரா கூட இந்த இப்ப யாரோ ஒருத்தவங்க புதுசா ஒரு நடிகர் நிவேதா பெத்துராஜா செத்துராஜா அவங்க கூட வச்சு பேசுறாங்க 50 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்காருன்னு. ஏன்னா கூட்டம் நடத்துனீங்கன்னா கட்சி கூட்டம் நடத்தாம ராத்திரி நேரத்து பூஜையில் ஆபாசம் நடத்த மாட்டீங்க. உதயநிதி ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தாரு, அதையும் முட்டு கொடுத்து பேசுனீங்க. நாட்டுல கொலை கற்பழிப்பு, ஒரு சின்ன பச்சை புள்ளைய கூட பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க. ஜாபர் சாதிக்கும் கட்சியில வந்துட்டு போதைப் பொருளை கடத்துறான், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. எவ்வளவோ நாடு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மதுக்கடை ஒழிக்காம மக்களை சீரழிச்சு அவங்க பாவத்துல அவமானத்துக்கும் அறிவுறுப்புக்கும் ஒரு கேவலத்தின் உச்சமான புறப்படுங்க. நீ மற்றொரு ஐயாவை பேசுறியா? அடிச்சு மூஞ்சி மூலம் கிழிச்சு வாயிலாம் கிழிஞ்சிடும். மற்ற கட்சி மாரி பாடல் மக்கள் கட்சியை நினைச்சுக்காத. திருவண்ணாமலையில பார்த்தல எங்க ஐயா நாகரிகமா அரசியல் பண்றதால பேசாம இருக்காரு. இல்லன்னா உன்ன மாதிரி விமர்சனம் பண்றவங்கலாம் பாத்துங்கப்பான்னு கண்ணை காட்டினான்னு வச்சுக்க, திருவண்ணாமலையில ஒரே நாள் ஒரே அறிக்கையில புடிச்சு பாரு கூட்டம். அதே மாதிரி தமிழகம் முழுக்க சேர்ந்துச்சுன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி வேணாம், சில்லறையெல்லாம் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போனா எச்சத்தனமான விமர்சனம் பண்ற நீனு, கேவலமா பேசுறேன். முதல்ல உன் கட்சியில உன் குடும்பத்துல உள்ள கேவலத்தை பாரு. எங்க ஐயாவை பத்திரத்துல தகுதி வேணும்.